ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6 விதமான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சித்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சட்னி அரைக்கும் போது இந்த மாதிரி வந்து நம்ம அவசரத்தில் வாஷ் பண்ணி வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய கறைகள் இருக்கும். இது எப்படி நம்ம வீட்லேயே ஈஸியாக வந்து பொருளை வச்சு நீக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த லெதர் தனியாக, அந்த கப்பு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லெதரில் எந்த அளவுக்கு வந்து பிசுபிசுப்பு இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ இது ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம அதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெதுன்னு தண்ணியை வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து நல்லா தூவி விட்டுக்கலாங்க. இது கூடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் வினிகர் வந்து சேர்த்துக்கலாம். வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு ஆறுற வரைக்கும் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து இதை கையால் தொட்டு பார்த்தோன்னா ஆறிடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து நம்ம வின்பார் சோப்பு அல்லது எதேங்களும் ஒரு லிக்விடை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த மிக்ஸி கப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். எப்படிப்பட்ட கரைகளாக இருந்தாலும் சரி, இந்த 3 பொருள் இருந்தால் போதும், உங்களோட பொருள் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக வந்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தீர்த்தி எடுத்தாச்சு. கூடவே கையோட கொஞ்சம் ஸ்மெல்லு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வினிகர் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மிக்சியில் சட்னி அரைச்சிங்கன்னா ஸ்மெல்லு வரும் இல்லையா, அதுக்கு இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அடித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக சோப்பு போட்டு நல்லா டிஷ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்மெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி கப்பு, மிக்ஸி அந்த சாருமே வந்து நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கத்தியெல்லாம் வந்து வச்சுருப்போம். அந்த கத்தி பார்த்திங்கன்னா நாளடைவில் இந்த கருப்பு வந்து படிஞ்சிரும். இது வந்து எப்படி தான் க்ளீன் பண்ணாலுமே வந்து போகாது. அதுக்கு வந்து பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு துண்டு வந்து நம்ம லெமன் எடுத்துக்கலாங்க. அது மேலே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வினிகர் இருந்தால் கூட அதுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா வந்து அப்படியே ஊற வச்சுருங்க. கூடவே வந்து சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அந்த பேக்கிங் சோடா நல்லா தொட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணால் தான் நமக்கு வந்து அதில் இருக்கிற கருப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுங்க. நம்ம வீட்டில் வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா அந்த தக்காளி அந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கருப்பாக வந்து மாறிடுங்க. இதுதான் காரணம். இது வந்து நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணனாலும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கத்தி வந்து கருப்பாக இல்லாமல் நல்லா வெள்ளையாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ண நமக்கு பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கருப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு ரிமூவ் ஆகிறது தெரியும். நல்லா ஃபைனலாக வந்து தீத்தி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்து வந்து வெதுப்பாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு திரும்ப தீத்திட்டு நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு நம்மளோட கத்தி வந்து க்ளீனாக இருக்குது. இதை வாங்கி ஒரு 14 வருஷம் ஆகிடுச்சு. அப்படியே விட்டுட்டு நீங்கள் அந்த தப்பை வந்து செய்யாதீங்க. அட்லீஸ்ட் வந்து 1 மந்த்தாவது ஒரு நாளைக்காவது இதுக்கு இதை வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஹேண்ட் வாஷ் வந்து எப்படி ஈஸியாக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ 2 A4 ஷீட் இருந்து ஒரு ஷாம்பு இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம ஹேண்ட் வாஷ் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நம்ம செலவழிக்கணுன்ற அவசியம் இருக்காது. நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து ஹேண்ட் வாஷ் வந்து வாங்கிட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பாக வந்து முடியாது. அது வந்து தேவையில்லாத செலவாகும். அதனால் ஈஸியான மெத்தட் இது தாங்க. 2 A4 ஷீட் ஒரு ஷாம்பு இருந்தால் போதும். அந்த ஷாம்பை வந்து மேலே ஊற்றிட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஷாம்பை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஷாம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் குளிக்கிற சோப்பு இருக்குது இல்லையா, அதையுமே துருவிட்டு நல்லா அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த லிக்விட் எடுத்து மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு காய வச்சுக்கோங்க. நல்லா காய வச்சு அந்த ஷீட்டை எடுத்துகிட்டு வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து நம்ம ஹேண்ட்பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு ஷீட் போதும், நமக்கு ஹேண்ட் வாஷ் வந்து ஈஸியாக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட போகிறோம், அங்கே பார்த்திங்கன்னா அங்கே சோப்பு வந்து நல்லாவே இருக்காது. நிறைய பேர் வந்து கையை வந்து அதிலே தான் தொட்டு வாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஷீட் இருந்தால் போதும். இந்த மாதிரி தண்ணியை தொட்டு
நான் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் இருக்கிற பிசுபிசுப்பு அழுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவரும் இருக்கும், நறுமணமாக இருக்குங்க. நம்ம கையை நாம் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து குக்கரில் வந்து நம்ம அவசரத்துக்கு ஏதாவது பயிறு, சாதம் இந்த மாதிரி வந்து போடுவோம். உடனே வந்து அந்த கேஷ் வந்து ரிலீஸ் ஆகாது. இந்த மாதிரி வந்து செய்ய தேவையில்லை. ஈஸியாக 5 நிமிஷத்தில் நம்ம வந்து அந்த வேலையை வந்து குயிக்காக முடிக்கணும்னா, லைட்டாக தண்ணியை வந்து திறந்து விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி நம்ம அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த குக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதையுமே வந்து ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திறக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்டெப்பில் பண்ணுங்கள், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து தயிர் போடுவோம். செய்யக்கூடாத தப்பு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் தயிர் போட்டதுக்கப்புறம் வெதுன்னு புறமோர் ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி போட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து தளம்ப இப்படி தான் நிற்கும். இந்த தப்பை வந்து செய்யவே செய்யாதீங்க. நல்லா புறமோர் ஊற்றிட்டு அதை வந்து ஆறினதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி மூடி வையுங்க. ரொம்ப முக்கியமான டிப்ஸு. அடுத்த டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஐஸ் கியூப் வந்து வச்சுருப்போம். அந்த பாக்ஸ் வந்து அடியில் ஒட்டிக்கிட்டு தேவைக்கு எடுக்கவே முடியாது. அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணியை வந்து அடியில் ஊற்றிட்டு அதை நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு 2 செகண்டில் வந்து ரிலீஃப் ஆகிடும். எடுத்து நம்ம அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you.